விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். வீடுதோறும் பறக்கும் முருகன் கொடி, திருப்பரங்குன்றம் இந்துக்கள் எழுச்சி. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை மீது உச்சியில் உள்ள தீபத்தூணில் கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் தீபத்தை ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இதனால் திமுக அரசை கண்டித்து இந்து அமைப்புகளும் பாஜக போன்ற கட்சியினரும் அங்கு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கே பரபரப்பு நிலவி வருகிறது. தீபத்தூண் விவகாரம் தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நடந்து வரும் நிலையில் 2 வாரங்களுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் மலை உச்சிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் முஸ்லிம்கள் குடியேற்ற நிகழ்வை நடத்தினர். இதையடுத்து தங்களையும் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கூறி 15க்கும் மேற்பட்ட இந்து சமூக மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்தது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலைக்கு செல்பவர்களின் செல்போன் எண், ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற்றுக்கொண்டு தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். பரபரப்பான சூழல் நிலவும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பழனி ஆண்டவர் கோவில் தெருவில் உள்ள மக்கள் தங்களது வீடுகளில் முருகன் கொடி ஏற்றி உள்ளனர். திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் தலவிருட்ச மரத்தில் நிலாப்பிறை கொடியை ஏற்றியது தர்கா. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மலைமேல் தலவிருட்சமான கள்ளத்தி மரம் உள்ளது. இங்கிருந்து 100 மீட்டர் தூரத்தில் தர்கா உள்ளது. சந்தனக்கூடு விழாவின் போது ஆண்டுக்கு ஒருமுறை தர்காவுக்கு உள்ளே உள்ள கொடிமரத்தில்தான் பிறை நிலா போட்ட சிவப்பு கொடி ஏற்றப்படும். இப்போது கள்ளத்தி மரத்திலும் பிறை நிலா போட்ட கொடி பறக்க விடப்பட்டுள்ளது என இந்து மக்கள் கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவில் இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கோடு தர்கா நிர்வாகம் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. இதை காரணம் காட்டி மரமும் தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தம் என உரிமை கொண்டாடும் விதமாக வருங்காலத்தில் சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் மாற வாய்ப்புள்ளது. எனவே கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை துவக்க நிலையில் உடனே அகற்ற வேண்டும். மரத்தில் சேவல் படம் போட்ட கொடியை ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஞாயிறன்று இரவு சந்தனக்கூடு விழா நடந்த நிலையில் கள்ளத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் நிலாப்பிறை கொடியை ஏற்றியதற்கு இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் கண்டனம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி ஹைகோர்ட் தீர்ப்பளித்தும் போலீசார் மூலம் திமுக அரசு தடுத்து நிறுத்தியது. ஆனால் மலைமேல் உள்ள சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு கள்ளத்தி மரத்தில் நிலாப்பிறை போட்ட கொடிமரத்தை தர்கா நிர்வாகம் ஏற்றியுள்ளது. இதனை தடுக்க கோரி சில தினங்களுக்கு முன்பு திருமங்கலம் RDO, கோவில் நிர்வாகம், கோவில் போலீஸ் நிலையத்தில் தனித்தனியாக மனு அனுப்பியிருந்தோம். திருமங்கலம் RDO அலுவலகத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கோவில் நிர்வாகம், போலீசார், தர்கா நிர்வாகத்தினர் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தனர். பேச்சுவார்த்தையில் வழக்கம் போல இந்த வருடமும் கள்ளத்தி மரத்தில் கொடி ஏற்றலாம் என தர்கா நிர்வாகத்திற்கு RDO உத்தரவிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறை, இந்து அமைப்புகள், ஊர் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் அழைத்து கூட்டம் நடத்துவதுதான் அமைதி கூட்டம். ஆனால் யாரையும் அழைக்காமல் நடத்தியுள்ளனர். சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மரத்தில் வழக்கம் போல் கொடியேற்றலாம் என எதன் அடிப்படையில் RDO உத்தரவிட்டார்? கள்ளத்தி மரத்தை ஆக்கிரமிப்பதற்கும் துணை போகும் விதமாக RDO, கோவில் நிர்வாகமும் மறைமுகமாக உடந்தையாக பல ஆண்டுகளாக இருந்துள்ளது என சோலைக்கண்ணன் கூறினார். விஜய் விழாவில் கிறிஸ்தவ பிரமுகர்களா? பதிலடியாக முதல்வருடன் பாதிரியார்கள். தமிழகத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் 13% உள்ளன. இவற்றில் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் 6% உள்ளன. ஜெயலலிதா மறைவிற்கு பின் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகள் திமுகவிற்கு முழுமையாக கிடைத்து வருகின்றன. இதன் காரணமாக திமுக கூட்டணி சட்டசபை தேர்தல், லோக்சபா தேர்தல் என தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலிலும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை தக்க வைக்க திமுக தலைமை தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிறிஸ்துவர் என்பதால் அந்த மதத்தினரின் ஓட்டுகள் கைமாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. விஜய்க்கு பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகள் மறைமுக ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தாவேக சார்பில் மாமல்லபுரத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்தது. இதில் முக்கிய கிறிஸ்தவ அமைப்புகளைச் சேர்ந்த பேராயர்கள், கிறிஸ்தவ கல்வி நிறுவன பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பலர் வெளிப்படையாகவே சட்டசபை தேர்தலில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேசினர். அப்போது பேசிய விஜய், கடவுள் அருள், மக்களை மானசீகமாக நேசிக்கும் அன்பு, அதீத வலிமை, அதற்கான உழைப்பு இருந்தால் போதும் எவ்வளவு பெரிய எதிரிகளையும் ஜெயிக்கலாம். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருக்கிறோம். அதில் எந்தவிதமான சமாதானமும் இருக்காது.
கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும், அது நம்மை வழிநடத்தும் என்றார். இப்படி விஜய் நடத்திய கிறிஸ்துமஸ் விழா நடந்ததால் அதிர்ச்சியடைந்த திமுக தரப்பு அதற்கு போட்டியாக பாதிரியார்களை அழைத்து வந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க வைத்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் தென்னிந்திய திருச்சபையை சேர்ந்த பாதிரியார் ரூபன் மார்க், சிஎஸ்ஐ பாதிரியார் ஹேமச்சந்திரா, வேலூர், மதுரை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிரியார்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தனர். திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கானதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களுக்கானதாக இருக்கும் என எம்பி கனிமொழி சொன்னார். தேர்தல் அறிக்கை குழு அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தேதியை முடிவு செய்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர், அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு வரும்பொழுது தேர்தல் அறிக்கை குழு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம். உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோரையும் சந்திப்போம். இல்லைங்க, யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. திடீர் ஏவுகணை சோதனையால் இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம். ஈரான் திடீரென ஏவுகணை சோதனை நடத்தியிருப்பது மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகரான டெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான், மஸ்காட் உள்ளிட்ட நகரங்களில் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஏவி ஈரான் ராணுவம் சோதனை நடத்தியுள்ளது. நீண்ட தூரம் பறக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இந்த சோதனைக்கு ஈரான் பயன்படுத்தியுள்ளது. மணிக்கு 16,000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறிப்பாயும் ஃபாட்டா ரக ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகளையும் வானில் பறக்கவிட்டது. ஈரானின் திடீர் ஆயுத சோதனை தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அதிர வைத்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே பெரும் பதற்றம் தொற்றியுள்ளது. சமீபத்தில்தான் இந்த இரு நாடுகளிடையே மிகப்பெரிய போர் நடந்து முடிந்தது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவும் இந்த போரில் ஈரானை பந்தாடியது. இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் ஈரானுக்கு தான் உயிர் சேதமும் பொருட்சேதமும் அதிகம். போர் நிறுத்தத்திற்கு பிறகு சில மாதங்களாக அமைதி நிலவி வந்த நிலையில் மீண்டும் ஈரான் ஏவுகணை சோதனை நடத்தியிருப்பது போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் மீது தாக்குதல் நடத்தவே ஈரான் இந்த சோதனையை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் கருதுகிறது. ஈரான் வாலாட்ட நினைத்தால் உரிய முறையில் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளது. இந்த சோதனையின் போது அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் ஏவுகணைகளையும் ஈரான் சோதித்து பார்த்திருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. நிச்சயம் இது தொடர்பாக ட்ரம்பை சந்தித்து பேசுவேன். அதில் அடுத்த கட்ட முடிவெடுக்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். அதே நேரம் தங்கள் நாட்டை தற்காக்கவே இந்த சோதனை. இஸ்ரேலுடன் நடந்த போரில் பாடம் கற்றுக்கொண்டு இந்த சோதனையை நடத்தியுள்ளோம் என்கிறது ஈரான். சக்தி வாய்ந்த இரு நாடுகளிடையே மீண்டும் போர் பதற்றம் தொற்றியிருப்பது மத்திய கிழக்கை மீண்டும் தீப்பிடிக்க வைத்துள்ளது. 4 இலக்கத்தில் ஏறிய தங்கம் விலை தலை சுற்ற வைக்கும் புதிய உச்சம். டிசம்பர் 15ஆம் தேதி 1 லட்சத்தை கடந்த ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அதன் பின் சில நாட்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது. எப்படியும் இன்னும் விலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிசம்பர் 23 இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் 1,02,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதே வேகத்தில் சென்றால் 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் தங்கம் விலை சவரன் 2 லட்சத்தை எட்டும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். தினம் தினம் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டி வரும் நிலையில் நடுத்தர வர்க்க மக்கள் சவரன் கணக்கில் நகை வாங்குவது குறைந்துள்ளது. இப்போது கிராம் கணக்கிலும் தங்கத்தில் முதலீடு செய்த தொகையின் அடிப்படையிலும் நகைகளை மதிப்பிட்டு வாங்கி வருகின்றனர். அதேபோல் 22 கேரட் தங்கத்துடன் ரோஸ் கோல்டு எனப்படும் 18 கேரட் தங்க நகைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. தங்கத்துக்கு இணையாக வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 234 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி, மதுரை, தூத்துக்குடி மக்கள் விமானத்தில் ஊர் சுற்றும் அவலம். டிக்கெட் கட்டணம் பயணிகள் கடும் அவதி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர்.
சொந்த வாகனங்கள், பஸ், ரயில்கள் மூலமாக மட்டுமல்லாமல் விமானங்கள் மூலமும் சென்னை வாசிகள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர். இதனால் விமான நிலையத்தில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சென்னையிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் விமானங்களில் இன்றும் நாளையும் எல்லா டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்ல வேண்டிய தென் மாவட்ட மக்கள் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களில் பயணித்து அங்கிருந்து தூத்துக்குடிக்கு செல்ல துவங்கினர். ஒரு கட்டத்தில் திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டன. இதனால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரத்திற்கு நேரடி விமானங்கள் இல்லாத நிலை உள்ளது. வேறு வழி இல்லாததால் இணைப்பு விமானங்கள் மூலம் சென்னையிலிருந்து முதலில் பெங்களூரு சென்று பிறகு பெங்களூருவிலிருந்து திருவனந்தபுரம், தூத்துக்குடி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கூடுதல் பணம் செலுத்துவது ஒருபுறம் இருந்தாலும் பயண நேரம் அதிகமாவதாலும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சென்னையிலிருந்து மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்களிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் காலியாகிவிட்டன. இதனால் பயணிகள் சென்னையிலிருந்து பெங்களூரு சென்று இணைப்பு விமானம் மூலம் மதுரை, திருச்சி, சேலம் செல்ல வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை டு தூத்துக்குடிக்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 4100. ஆனால் பெங்களூரு வழியாக சுற்றிக் கொண்டு போவதால் ரூபாய் 13,400 கட்டணம் உயர்கிறது. சென்னை டு திருவனந்தபுரத்திற்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 5,173. பெங்களூரு வழியாக சுற்றிக் கொண்டு போவதால் ரூபாய் 17,331 கட்டணமாக கொடுக்க வேண்டியுள்ளது. சென்னை டு மதுரைக்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 4,248. பெங்களூரு வழியாக சுற்றிக் கொண்டு செல்வதால் 13,160 ரூபாயாக பயண கட்டணம் உயர்கிறது. சென்னை டு திருச்சிக்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 4,121. பெங்களூரு வழியாக சுற்றிக் கொண்டு செல்வதால் 13,842 ரூபாயாக கட்டணம் உயர்கிறது. சென்னை டு சேலத்திற்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 3,093. பெங்களூரு வழியாக சுற்றிக் கொண்டு போவதால் 8,688 ரூபாயாக கட்டணம் அதிகரிக்கிறது. சென்னை டு கோவைக்கு வழக்கமான கட்டணம் ரூபாய் 4,147. பெங்களூருக்கு சுற்றிக் கொண்டு போவதால் ரூபாய் 8,448 ரூபாய் கொடுக்க வேண்டி இருக்கிறது என பயணிகள் புலம்புகின்றனர். தமிழ்நாட்டுக்குள்ளே செல்வதற்கு கூட நேரடி விமானங்கள் இல்லை. இன்றும் நாளையும் பெங்களூருவுக்கு போய்தான் ஆக வேண்டிய அவலநிலை உள்ளதால் பணம் மற்றும் நேர விரயத்தால் பயணிகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தமிழக நகரங்களுக்கு இடையே அதிகளவில் இண்டிகோ விமானங்கள் தான் இயக்கப்படுகின்றன. ஏர் இண்டியா, ஸ்பைஸ் ஜெட் போன்ற மற்ற விமானங்கள் குறைந்த எண்ணிக்கையிலேயே இயக்கப்படுகின்றன. எனவே இதுபோன்ற பண்டிகை காலங்களில் விமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் போதுமான அளவுக்கு கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்துக்களுக்கு எதிரான வன்முறை கவலை தெரிவித்த ஐநா சபை. வங்கதேசத்தில் பார்லிமென்ட் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு வன்முறை வெடித்துள்ளது. இன்குலாப் மஞ்ச் என்ற மாணவர் அமைப்பின் முக்கிய தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி கடந்த வாரம் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு வன்முறை தீவிரமடைந்தது. இந்த வன்முறையில் அப்பாவி இந்து இளைஞர் திபு சந்திரதாஸ் அடித்துக் கொல்லப்பட்டார். கொடூரமான முறையில் அவரது சடலத்தை மரத்தில் தொங்கவிட்டு தீ வைத்து கொளுத்தினர். இந்த சம்பவம் உலக நாடுகளை அதிர வைத்தது. அதன் பிறகு என்சிபியின் தொழிலாளர் அமைப்பான ஜதியா இஸ்லாமிக் சக்தியின் குல்னா பெருநகர பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முகமது முதாலப் சிக்தார் என்பவர் மீது ஒரு கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதனால் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. இந்த நிலையில் வங்கதேச வன்முறை குறித்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரெஸ், வங்கதேச கலவரம் குறித்து நாங்கள் மிகுந்த கவலை கொள்கிறோம் என்றார். ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் டுஜாரி கூறுகையில், அது வங்கதேசமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை இல்லாத மக்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும். இப்போது வங்கதேசத்தில் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கும் சூழலை உறுதி செய்ய வேண்டும். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வங்கதேச இடைக்கால அரசு மேற்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா, பக்தி பரவசத்தில் பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டகத்துடன் துவங்கியது. பகல் 10 விழாவின் 4ஆம் நாளில் நம்பெருமாள் கல் இழைத்த அரை கொண்டை சாற்றி மூலஸ்தானத்திலிருந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். சிறிய நெற்றிச்சுட்டி, வைர அபயஹஸ்தம், திருமார்பில் பங்குனி உத்திர பதக்கம், அதன் மேல் மகாலட்சுமி பதக்கம், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து காட்சியளித்தார். மூலஸ்தானத்திலிருந்து அர்ஜுன மண்டபத்துக்கு வந்த நம்பெருமாள் அரையர் சேவைக்கு பிறகு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.